சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. Meenakshi Medical College Hospital and Research Institute Kanchipuram, accredited A+ by NAC. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் கேட்டு ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன். இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது. மெயின் ஹீரோயின் இல்லை, ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான். ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும். அதுக்கப்புறம் நான் 15 வருஷமோ 10 வருஷத்துக்கு அப்புறம் படையப்பா பண்ணுறேன். அது வரைக்கும் அந்த ஆட்டமா தேரோட்டமான்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி. ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க. அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்வமணி சாருக்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் ஹிம் த மோஸ்ட் டுடே. இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன். வளர்ந்து இவ்வளோ பெருசாகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேறு இப்போ இருக்காரு. ஆல் தி பெஸ்ட் யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே இதுதான் கொஞ்சம் லெங்க்திய ஸ்பீச். பட் எல்லாருக்கும் வணக்கம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். ஆல் தி பெஸ்ட் செல்வமணி சார். ராக்கெட், another big hit, and thank you so much. மேடையில் அமர்ந்திருக்கின்ற திரையுலக முன்னோடிகள், இயக்குநர்கள், அன்புக்குரிய திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்கள், தம்பி விஜய பிரபாகரன், அத்தா நல்லா இருக்கிற அத்தா. ரைட், இந்த படத்துக்கு எங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. டைரக்டர் கே விஸ்வநாத், இங்கே டைரக்டர் நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, హీరోస్నా 2 హీరోయిన్ వచ్చారు అన్ని ప్రొడక్షన్లో డిఫరెంట్ అన్నీ వచ్చింది. ఈ సీన్లు ఎదురా ఫస్ట్ షాట్ சீன் பேப்பர் ఉన్నాయి, டைலாக் ఉన్నాయి, ஃபர்ஸ்ட் ஷாட்டு. அதான் டைரக்டரோட சேலஞ்சு. சீன் டெய்லி இருந்துக்கிட்டே இருக்கா, எதடா ஃபர்ஸ்ட் ஷாட்டுன்ற மாதிரி. இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா நான் விஜயகாந்த் சாரியும் ராவுத்தர் சாரியும் ஆரம்பிக்காமல் நான் தொட முடியாது. மதுரை வடக்கு ஆவணி மூலவீதி மேல் ஆவணி மூலவீதி சந்திப்பில் ஜேனாஸ் ஃபிலிம்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸில் 2 பேருமே அப்படின்ற மாதிரி. ராவுத்தர் சார் ரொம்ப அழகாக இருப்பார், கண்ணுமா. இவர் கதர் வெட்டி கதர் சேட்டை 2 பேரும் வேட்டியை கட்டிட்டு காலை தூக்கி மேலே வச்சுட்டு தான் நிற்கிறது 2 பேரும். கீழே இருந்து பார்க்கும்போது நமக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்ட்ராய்டு போட்டிருப்பாங்க, இப்படித்தான் தூக்கி நிற்கிறார். நாங்கள் அங்கே ஒரு படிப்பகம் இருக்குது, நான் டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஒரு படிப்பகம் இருக்கும், அங்கே பேப்பர் படிச்சிருப்பேன். எனக்கு ஒரே பீரியட் 45 மினிட்ஸ் முடிஞ்சு உட்காந்துருந்தா 2 பேர் வருவாங்க. அங்கே ஒரு பாய் கடை ஒன்று இருக்குது, அது ராவுத்தர் ஐயா இப்ராஹிம் சொந்தக்காரரு. 2 பேரும் காலை மேலே வச்சு கையை விட்டு ப்ளூ பேட் சிகரெட் அப்படி எடுத்து ஒரு டீ ஷர்ட்டு 2 பேரும் படிச்சுட்டு நாங்கள் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்து 2 பேரும் வந்தோடனே எங்களுக்கு அள்ளுவாங்க. யாரா இந்த உருவத்தில் பார்த்தோன்னு, வா இந்த கை அப்படி இப்படி கூப்பிடுறாரு, வா இல்லைங்க அண்ணே டுட்டோரியல் டுட்டோரியல் படிக்கும். எந்த டுட்டோரியல்? வாசன் டுட்டோரியல். யார்? இருளப்பேன். அந்த பிரின்சிபல் பேர் இருளப்பேன் கிடையா? தமிழ் அடிக்க மாட்டீங்களா? அண்ணா இல்லைண்ணே, என் கூட ஓஎஸ் சேர்ன ஒரு போலீஸ் சேர்ந்து ரிட்டையர் ஆகாது. யாரா 2 பேரும் வர்றாங்க, நம்மளுக்கு மிரட்டாங்க, தெரியலடா எனக்கும் தெரியாதா. பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் செலிம் சைமனோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் இனிக்கும் இளமை படம் நடிக்க வந்தாங்க. திரும்பவும் நான் அவரை பார்த்தது TMM2 தம்பி கார், அம்பாஸ்டர் கார் இருக்குல்ல, அது நியூ பசாரில் ஒரு மார்வாடிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ராவுத்தர் சாரும் விஜயகாந்த் சாரும் உட்காந்துருக்காங்க. நாங்கள் பாரதி ராஜா ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். நான் உள்ளே போய் நுழையிறேன், 2 பேர் உட்காந்துருக்காங்க. நான் போனேன், வணக்கம்ண்ணே, நான் உங்களை அங்கே வடக்கான மீடியெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படியா, இங்கே என்ன பண்ணுற? நான் பாரதிராஜ். பாரதிராஜ் எவ்வளோ சேர்ந்துட்டே ராவுத்தர் பாரதிராஜ் வேலை செய்யறான்டா, நம்ம ஊருக்காரண்டா, அறிமுகப்படுத்துறாங்க.
ஃபைனான்ஸ் போட்டு அந்த டிஎம் 2 கார் வாங்குறியா, செகண்ட் ஹேண்ட் காரு, நல்லா ஓட்டணும், படுவானம் பார்க்குறியா, என்ன பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் இப்படி இவரை பற்றி பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் பேசணும். விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்து எஸ் சார் ஒரு படத்துக்கு 10 நிமிஷம் பேசுனாலும் விடிய ராமாயணம் மாதிரி ஆகிடும். ஸோ விஜயகாந்த் சாரோட இந்த கேரக்டரைசேஷன் தான் கடைசி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்தவர். சரி, ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க ப்ரொடியூசர்ஸுக்கு ஃபேவரபிளாக இருக்க மாட்டாங்கிறது ஒரு பெரிய ஒரு மித்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ செல்வமணி சார், ஆர் வி உதயகுமார் சார் இவங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இவங்களுடைய தாத்தா திரு ஆபாவனம் நினைவுபடுத்தாமல் பேசுனா அது அழகு இல்லை. அவர் தான் முதல்ல ஊமை விழிகள் விஜயகாந்த் சாரோட கலரையே மாற்றினதுல ரொம்ப முக்கியமானது ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னு அதனுடைய முதல் காரணகர்த்தா ஆபாவனம் சார். நம்ம விஜயவாணி ஸ்டுடியோ லேபுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாடி, அந்த மாடியில் தான் ஆபாவனம் சார் ஆஃபீஸ் இருக்கும். அடிக்கு ஒரு முறை விஜயகாந்த் சார் கதர் சட்டியோட ராவுத்தர் 2 பேரும் வந்து ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த ஃபண்டிங் வந்து ஒரு பெரிய லெவலில் பம்ப் பண்ண ஆரம்பிச்சு, பெரிய கிராண்டியர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் குஞ்சுமோன் சார் வந்தாங்க, கதிர் வந்தார், மணிரத்னம் வந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க தான். ஆபாவனன் சார் வந்ததுக்கப்புறம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நேராக ராஜாபாதர் சீட்டுக்கு போங்க, கதை சொல்லுங்க. சரி, இப்போ புலர் விசாரணையும் டைரக்டருங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. வளர்ற டைரக்டருங்க யாராவது இருந்தீங்கன்னா ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. புலர் விசாரணை கேப்டன் புரவாரி ஒரு வரையில கதை சொல்லுங்க. படம் ஓடுறதுக்கு கதை வேணும்ல. டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதையை இல்லாம சினிமா எடுத்து ஓட வைக்கிறதா டைரக்டர். அப்புறம் தான் வசனம் வந்துருதே. அதுக்குள்ள டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது? விஜயகாந்துக்கு வசனம் எழுதுறதுக்கே பெறப்படுத்த ராயத் அலிகான் இல்ல. இந்த படத்துல மேனா தியேட்டர்ல ப்ரொஜெக்ஷன்ல பாரதிய ராஜாவோட புதுநாளுக்கும் இந்த படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப பாரதிய ராஜா போட்டுருக்காங்க. நான் படம் பார்க்க போனா கிளைமேக்ஸ்ல எல்லாம் அரிதி முட்டு அவரோட டயலாக் பேசிட்டே இருக்காரு விஜயகாந்த் சார். அரசாங்கத்தை எடுத்து பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு. இந்த படம் தேராது இல்லை, கிளைமேக்ஸ்ல விஜயகாந்த் அடிக்காம அவரோட டயலாக் பேசிட்டு இருக்காருன்னா டயலாக்லாம் பயங்கரம். அது பார்த்தா கிளாப்ஸ். இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன். உயிரோட இருக்கிறதே பெரிய சாதனை. திருப்பி கமலா தேட்டர்ல இந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு. தெரியான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டர்ல அனல் பறக்கிறது நடந்தது. ஸோ இத்தனை சிறப்பம்சங்களை தாண்டி விஜயகாந்த் சாரை எல்லாரும் வாழ்த்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில நிறைய படம் லாஸ் வந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது. அது ஒரு பெரிய வரலாறு. அதனாலதான் இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசுறோம். இது விஜயகாந்த் சார். இப்போ திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க, அழகா இருக்காங்க. அந்த தலைமுறையில நான் வேலை செஞ்சும் போது அவங்க ஹீரோயின், நான் கேமராமேன், இளையதர பிரபு சார் ஹீரோ, சுவிட்சர்லாந்துல ஷூட்டிங். அப்போ சிவாஜி உடம்பு சரியில்லை, பிரபு சார் கிளம்பி வந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பிரபு சார் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் மாத்திரம் வச்சு ஷாட் எடுக்கணும். அதில் ஒரு பாடல் வரி சதிராடும் வெயில் அடிக்க சந்தோஷ மழை பொழியன்னு வரும். அப்போ நம்ம கான் சாப்பிட்றோட முத்துச்சோளக்கரு அந்த தோட்டம் ஒன்று பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம். ஒரு லைட் மேகம் சூரியனை இப்படி இப்படி முழுங்க போகுமாவும் இருக்கு. அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்கு. அந்த இடம் மாத்திரம் லைட்டாக இருக்கு, மற்ற இடம்லாம் டார்க்காக இருக்கு. எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுக்கலாமான்ட்டு பஸ் டிரைவர் உட்பட சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணமா இந்த ஒரு எல்லோ சாரி இருக்கா கட்டிட்டு அங்கே போய் எடுக்கலாமான்னு நான் ரோட்ல இருந்து தேட்டரில் கார் பார்க் இருக்கு அந்த டிஸ்டன்ஸில் சொல்கிறேன். எங்கே அங்கே டகடகன்னு இறங்கி அவங்க அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டான், நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன். மழை போகிற தண்ணி போகிற இடத்துல அதுக்குள்ளே குதிச்சு கடன்னு டக்குன்னு சேலையை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங்க் பண்ணி நடிச்சு கொடுத்தது. ரொம்ப ரொம்ப நன்றிமா. 25 வருஷம் கழிச்சு நான் உங்களை இந்த மேடையில் நன்றி சொல்றது. இந்த தலைமுறை விஜயகாந்த் சார் ஆகட்டும், இவங்களாகட்டும், ஆர்டிஸ்ட், ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட்னா ஒரு விஷயத்தை இருக்கோ சொல்றாங்க, சொன்னா நல்லா இருக்கும், பிளைண்டா புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறது. அது விஜயகாந்த் சார் மாத்திரம் இல்ல, திருமதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சாலி போய் நிக்குது, பொள்ளாச்சி சுசீலா அழகா இருக்கு. நீங்க அதெல்லாம் கவனிச்சிக்கலாங்க. பொள்ளாச்சி சுசீலான்னு தெரியும், ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகா இருக்காங்க, அவ்வளவு யங்கா இருக்காங்க. சரி, அவங்க இருக்காங்க, மசூதி தெரு பேபி மாமா ஷாட் வச்சிருக்கீங்க சார், இப்பதான் பாக்குறேன் 32 வருஷம். அதுக்கப்புறம் இந்த ட்ராலி போய் நிக்குது, அவங்க ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு, அவங்க சைட் அடி போவாங்க, யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இப்போ பேரலைகளோட எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம். ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது. வாய்ப்புக்கு நன்றி. இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறணும். சின்ன விஜயகாந்த் நீங்களும் எல்லாத்துலையும் ஜெயிக்கணும். என்னோட மனமார்ந்த வார்த்தைகள். உங்க அப்பா செஞ்ச புண்ணியத்துக்கு நீங்க எல்லாம் ஜெயிச்சே ஆகணும். அது ஒரு வார்த்தையா செஞ்சுக்கிறேன். நன்றிப்பா. வணக்கம்.